வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு நான் பார்க்க போகும் தலைப்பு இங்கே பார்த்து கவனிங்க. ராகு கேது என்றால் என்ன? ராகு கேது மனித வாழ்க்கையில் ஏற்படுத்தும் உளவியல் தாக்கங்கள் என்ன என்ன? ராகு கேதுவை ஏன் வக்கிரம் என்று அழைக்கிறார்கள்? ராகு கேது உண்மையில் ஒரு கோளா அல்லது ஒரு வெட்டுப்புள்ளியா? ராகு கேதுவிற்கு ஏன் ராசியை நம் ஜோதிடர்கள் நம் முன்னோர்கள் உருவாக்கவில்லை? ஏன் இடம் தரவில்லை? இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் மக்களிடம் எழுகிறது. இது யதார்த்த உண்மை. இந்த கேள்விலாம் ஒரு தடவை பார்த்துக்கங்க, கவனிங்க. சரி, பார்த்துட்டீங்களா? இப்போ அடுத்தது, இப்போ நம்ம பதில் தேட போகிறோம். ஒவ்வொரு கேள்விக்கு ஒவ்வொரு பதிலாக நம்ம வரப்போகிறோம். முதல்ல என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்துவோம். இப்போ கவனிச்சு பாருங்க. இங்கே இது வானமண்டலம். இப்ப இது சென்ட்ரல் ஆக்சிஸா வச்சுக்கீங்க. சென்ட்ரல் ஆக்சிஸ் இங்க இது புதனை வச்சுக்குவோம், சுக்கிரனை வச்சுக்குவோம், செவ்வாயை வச்சுக்குவோம், குருவை வச்சுக்குவோம், பக்கத்தில் சந்திரனை வச்சுக்குவோம். இங்கே ஒரு உதாரணத்துக்கு. அப்புறம் இங்கே நடுவில் இங்கே சனினை வச்சுக்குவோம். சரி, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுகிறது. என்னங்க? தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுகிறது. அப்போ 3500 வருடங்களுக்கு முன்னாடி பாபிலோனியர்களும் சால்டியன்ஸும் கோள்களை வெறும் கண்ணால் பார்க்கிறார்கள். வெறும் கண்களால் பார்க்கிறார்கள். கவனிங்க, கண்களால் பார்க்கிறார்கள். ஃபர்ஸ்ட் கோள்களுக்கு ஒளியை கொடுக்குறாங்க. கவனிங்க, பாபிலோனியர்ஸ் சால்டியன்ஸும் கோள்களுக்கு ஒளியை கொடுக்குறாங்க. ஒளியை கொடுக்குறாங்க, குணங்களை கொடுக்குறாங்க. அடுத்தது கோள்களுக்கு குணங்களை கொடுக்குறாங்க. குணங்களை கொடுக்குறாங்க.
சரி அச்சா, இங்கே அடுத்தது நட்சத்திர கூட்டங்கள் அடிப்படையில் 12 ராசிகளையும் உருவாக்குறாங்க. படிப்படியா வருது. நட்சத்திர கூட்டங்களின் அடிப்படையில் 12 ராசிகளை உருவாக்குறாங்க. ஹோரா சிஸ்டம். அடுத்தது ஹோரா சிஸ்டம். சாஸ்திரம். பாபிலோனியர் இதுல இருந்தா தொடங்குது. பாபிலோனியர்களிடம் தொடங்குகிறது. இதை வச்சுக்கணும். அதாவது இங்கே கோள்கள் சுய ஒளி இருக்கிறது. 7 கோள்களுக்கும் சுய ஒளி உண்டு என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். அடுத்தது நட்சத்திரங்கள். ஒளிகளை பிரதிபலிக்கின்றன கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இதை கண்டுபிடிச்சிடறாங்க. எத்தனை? அப்ப 7 கோள்களுக்கும் ஒளிகள் உண்டுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பாபிலோனியர்களும் சார்லியன்ஸ். பாபிலோனியர்கள் இருந்தாங்க வருது ஜோதிடம். சார்லியன்ஸ்க்கு அப்புறம் வந்து வளர்ச்சி ஆகும். வானத்தை வெறும் கண்களால் பார்க்கும் பொழுது இது நடக்குது. அப்போ டெலஸ்கோப்லாம் கிடையாது. நான் சொல்றது 4000 ஆண்டுகளுக்கு முன்ன நாகரீகம் தொடங்காத பொழுது இதுதான் நடந்துருக்கு. சரி, இப்போ இதை முடிச்சுக்குவோம். இப்போ இதுதான். இது ஒரு தடவை இந்த ஒரு தடவை நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் 7 கோள்களுக்கு குணம் கொடுத்துட்டாங்க. ஒளிகள் அமைப்பில் இயங்குகிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நட்சத்திரங்கள் வந்து ஒளிகளை பிரதிபலிக்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க. 12 ராசியை உருவாக்குறாங்க. சரி, அடுத்தது இப்போ நீங்கள் 2 கோள் சொன்னீங்களே, இந்த ராகு கேது, அது தொடக்கம் எங்கிருந்து வருதுங்கிறது இப்போ அதுக்கு தான் இவ்வளவும். இந்த தொடக்கம் எங்கிருந்து வருகிறது இப்போ பார்ப்போம். சரி, ராகு கேது நாங்கள் கண்டுபிடிச்சேன், சித்தர் கண்டுபிடிச்சாங்க, இந்த ரிஷி கண்டுபிடிச்சாங்க, முனியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்கல்ல. அது எங்கிருந்து தோன்றியது, எங்கிருந்து முதல் ஆரம்ப புள்ளி எதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ 7 கோள்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, குணங்களை கொடுத்துட்டாச்சு, 12 ராசியை உருவாக்கியாச்சு. சரி, மீது 2 கோள் எங்கிருந்து வந்தது? 3500 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதா? இல்லை. அப்ப அதாவது நாகரிகம் இல்லாத மனிதன் அப்பொழுது இனக்குழுவாக வாழ்ந்து வந்தான். கவனிக்க, இனக்குழுவாக வாழும் சமயத்தில் அப்போ இது சூரியன், இங்கே இது சூரியன். கவனிக்க, நான் சொல்வது 3500 ஆண்டுகளுக்கு முன்பு.
சரி, இது சூரியன். இது சூரியன். கவனிங்க, இது சூரியன். அப்போ 3500 ஆண்டுகளுக்கு முன்பு நாகரீகம் இல்லாத அந்த மனிதன் பகலில் திடீரென்று ஒரு குறிப்பிட்ட புள்ளியை நெருங்கும் பொழுது, இல்லைங்க, குறிப்பிட்ட புள்ளி, இங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட புள்ளியை நெருங்கும் பொழுது இந்த சூரியன் இந்த இடத்தில் நெருங்கும் பொழுது இந்த புள்ளியானது சூரியனை முழுமையாக மறைக்கிறது. இந்த புள்ளியில் சூரியன் நெருங்கும் போது, அடையும் போது சூரியனை இந்த புள்ளி முழுமையாக மறைக்கிறது. அப்ப பகல் பொழுதில் சூரியனை முழுமையாக மறைக்கும் பொழுது திடீரென்று பகலில் இருள் சூழ்கிறது. பகலில் இருள் சூழ்கிறது. அப்ப விலங்குகள் அச்சமடைகின்றன. கூக்குரல் இடுகின்றன. இது ஃபர்ஸ்ட். மனிதன் மானுடம் அச்சமடைகிறது. பல்வேறு இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிறது. இயற்கைக்கு மாறான சம்பவங்கள் நடைபெறுகிறது. சம்பவங்கள் நடைபெறுகிறதை நாகரீக இல்லாத மனிதன் காண்கிறான். இது இத்தனை நடைபெறுது. நான் சொல்றது 4000 வருடங்களுக்கு முன்னாடி. இதை இன்றைக்கு விஞ்ஞானிகள் நோடுன்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன்ல நோடும்பாங்க. நோடு, இதுக்கு பேர் நோடு. இந்த நோடை இந்த சூரியன் நெருங்கும் பொழுது சூரியனை, இது சூரியன் வச்சுக்க, இந்த வட்டம் பண்ணுவோம் இங்க, இது சூரியன் வச்சுக்கணும், இந்த வட்டம். சரி, உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி பார்த்துக்கணும், அப்பதான் புரியும் உங்களுக்கு. ஏன்னா சில எல்லாத்துக்கும் புரியாது, சில பேர்த்துக்கு பார்க்குறோம். இப்போ இங்கே பாருங்க, இந்த சூரியனை குறிப்பிட்ட இந்த புள்ளியானது ஆக்கிரமித்து விடுகிறது. அப்ப பகலானது இருள் சூழ்கிறது பகல்ல. அப்போ இந்த இருள் சூழும் பொழுது இந்த சம்பவங்கள் அனைத்தும் நடைபெறுகிறது. இதை அந்த ஆதி மனிதன் கண்ணால், அதாவது நாகரிகம் இல்லாத மனிதன் கண்ணால் காண்கிறான். சரி, கண்ணால் காணும் பொழுது அச்ச விளைவுகள் காரணமாக அச்சம் வருது இல்லையா? அச்சம் ஏற்படுறது, பயம் ஏற்படுறது, என்ன பண்றது என்று தெரியாமல் எதை செய்வது, இயற்கை எப்படி தடுப்பது, இயற்கை எப்படி தற்காத்துக்குவது அப்படின்னு என்று தெரியாமல் வாழ்ந்தக்கூடிய மனிதன்
நீரை கடவுளாக்குகிறான், நெருப்பை கடவுளாக்குகிறான், காற்றை கடவுளாக்குகிறான், ஆகாயத்தை கடவுளாக்குகிறான், பூமியை கடவுளாக்குகிறான். இத்தனை வேலையை கடவுளாக்குகிறது. இந்த ஆதி மனிதன் எது எதெல்லாம் இவனுக்கு தீயதை செய்கிறதோ, இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிறதோ, இந்த இயற்கையை அவன் கடவுளாக ஆக்குகிறான். கடவுளாக ஆக்குகிறான். இது யதார்த்த உண்மை. சரி, கடவுளாக்கும் பொழுது அதாவது சூரியனை அந்த குறிப்பிட்ட புள்ளி மறைக்கும் பொழுது அது கிரகணம் அப்படின்னு அவனுக்கு தெரியாது, நாகரிகம் இல்லாதவன். அப்ப ஒவ்வொரு வருடமும் இந்த கிரகணம் ஏற்படும் பொழுது என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை ஆராய தொடங்குகிறான் சூரியன். சரிங்களா? ஒவ்வொரு வருடமும் பின்விளைவுகள் என்ன, இந்த பகலில் அந்த குறிப்பிட்ட புள்ளியை நோக்கி இந்த சூரியன் போகும் பொழுது, இருட்டாகும் பொழுது என்ன அந்த கதிர்வீச்சுகள், அந்த சூரியனை மறைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய கதிர்வீச்சுகள் சொன்னோம். இந்த கிரகணத்தன்று ஏற்படுகின்ற கதிர்வீச்சுகள் என்ன விளைவுகளை அந்த பூமியில் ஏற்படுகிறது, தனி மனிதனுக்கு எப்படி ஏற்படுகிறது, விலங்குகளுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது, அரசனுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது, நல்ல விளைவுகள் ஏற்படுகிறதா, தீய விளைவுகள் ஏற்படுகிறதா என்பதை ஒவ்வொரு வருடமும் கிரகணத்தன்று இவன் காண்கிறான், ஆராய்ச்சி செய்கிறான். பாபிலோனியர்கள் சாடியம் தொடங்கி இதை படிப்படியாக ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறார்கள் புரிஞ்சுங்க. அப்ப அவங்களுக்கு கிரகணம் என்று தெரியாது, நடைபெறும் சம்பவங்கள் வைத்து என்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை ஆதி மனிதன் அப்ப எழுத்து கிடையாது, நாகரிகம் கிடையாது. அப்போ சைகை மூலமாக தன்னுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்கிறான். இதை புரிஞ்சுங்க. இப்படியே படிப்படியாக ஆராய்ச்சி செய்து கொண்டே வருகிறான் கிரகணத்தன்று ஒவ்வொரு வருடமும். அதே போல பாருங்க, சூரிய கிரகணமா இப்போ இதே தான். இப்ப பாருங்க, இரவில் இது பகல்ல, இரவில் இது சந்திரன், இது சந்திரன். சந்திரனை ஒரு குறிப்பிட்ட புள்ளியை நெருங்கும் பொழுது இது சந்திரன், இது சந்திரன். இங்க உள்ள போட்டு பாருங்க, குறிப்பிட்ட புள்ளியை நெருங்கும் பொழுது சந்திரனை முழுமையாக பௌர்ணமி, அதாவது முழு நிலவு, இது முழு நிலவு. எழுத்து தெரியலையா? அந்த வர பார்த்துக்கலாம். பாருங்க, இது முழு நிலவு. கவனிங்க, இது இரவில், பகலில், இரவில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை நெருங்கும் பொழுது அந்த முழு நிலவானது இந்த புள்ளியால் ஆக்கிரமிக்கப்படுகிறது. வெளிச்சம் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. அப்பொழுது மனிதன் அச்சமுறுகிறான்.
இரவில் வாழும் உயிர்கள். உயிர்கள் தாவரங்கள் பாதிக்கப்படுகிறது. கடல் சீற்றம் உருவாகிறது. அதாவது இயற்கையின் மாறுபாடான சம்பவங்களை இரவில் நடக்கும் இந்த நிலவில் நாகரீகம் இல்லாத பொழுது, விஞ்ஞானம் இல்லாத பொழுது இரவில் நடக்கும் இந்த சொல்றது நம்ம கிரகண புள்ளிக்கிறோம். இந்த கிரகண புள்ளியை இந்த சந்திரன் நெருங்கும் பொழுது, சந்திரனை முழுமையாக ஆக்கிரமிக்கும் பொழுது பூமியில் மாறுபாடான விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை உணர்கிறான். மனிதர்களுக்கும் உயிர்களுக்கும் இயற்கைக்கும் மாறுபாடான விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை உணர்கிறான். அப்ப உணரும் பொழுது இதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. உணரும் பொழுது ஒவ்வொரு சந்திர கிரகணத்தை அப்ப ஆராய்ச்சி செய்து கொண்டே வருகிறான். தொடக்க காலத்திலிருந்தே சூரிய கிரகணத்தை ஒவ்வொரு வருடம் எப்படி ஆராய்ச்சி செய்து வந்தாலோ அதே போல பாபிலோனியர்கள் சந்திர கிரகணத்தை ஒவ்வொரு வருடமும் நிகழும் சந்திர கிரகணத்தை முழுமையாக ஆராய்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுக்கு ஆதாரம் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இதையும் பொய்மீங்க, யாருக்கு கதை உரம்பீங்க. இதுக்கு ஆதாரம் என்னங்கிறத இப்ப நான் சொல்ல போறேன். இது என்னடா ஆதாரம், யாருக்குற பொய் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்பீங்க. இப்போ இதற்கு ஆதாரம் என்னன்னா தி பாபிலோனியன் டேப்லெட், பாபிலோனியன் டேப்லெட். இது பட்டயம்னு பேரு. அதாவது கீழடி அகழ்வாராய்ச்சி போல 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே என்னன்னா சந்திர கிரகணத்தை ஆராய்ச்சி செய்து வந்திருக்கிறார்கள். சந்திர கிரகணத்தை ஆராய்ச்சி செய்து வந்திருக்கிறார்கள். அப்ப கிரகணம் என்பது தெரியாது. கவனிய வந்திருக்கிறார்கள். அப்பொழுது சந்திர கிரகணத்தோட பிரிடிக்ஷன் சொல்றாங்க. சந்திர கிரகணத்தால் நடக்கும் பிரிடிக்ஷன்ஸ் அதையும் சொல்றாங்க. அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திர கிரகணத்தால் நடைபெறும் பிரிடிக்ஷன்ஸ் விளைவுகளை பிரடிக்ஷனாக தொகுத்திருக்கிறார்கள் உண்மை. இது எங்க இருக்குன்னா லண்டன் லைப்ரரி, லண்டன் மியூசியத்தில் இருக்குது. இந்த தொகுப்பு, இந்த டேப்லெட், அதாவது அகழ்வாராய்ச்சியில் கிடைத்தது. இங்க கீழடி அகழ்வாராய்ச்சி இப்படி இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு அகழ்வாராய்ச்சி மூலம் கிடைத்தது அந்த டேப்லெட். களிமண்ணால் எழுதப்பட்டது. இந்த பாபிலோனியன் டேப்லெட் களிமண்ணால் எழுதப்பட்டது. அப்ப எது எழுத்து கிடையாது. களிமண்ணால் எழுதப்பட்டது ஒரு படிவமாக
இப்படி இருக்கும். இது களிமண்ணால் எழுதியிருக்கிறார்கள். இந்த டேப்லெட் அந்த சந்திர கிரகணத்தை களிமண்ணால் எழுதியிருக்குது. அதை 4 தொகுப்பாக 4 விதமான தொகுப்பாக லண்டன் மியூசியத்தில் இருக்கு. லண்டன் மியூசியம் லண்டன் மியூசியத்தில் இருக்கு. ஏன்னா நீங்க வேணா போய் தேடி பாருங்க. இந்த பாபிலோனியன் டேபிள் சந்திரனால் ஏற்படும் அந்த கிரகண மாற்றங்களை முழுமையாக ஆராய்ந்து ப்ரெடிக்ஷன் கொடுத்திருக்காங்க. 3400 வருடங்களுக்கு முன்பாக புரிஞ்சுங்க. இவங்க சொல்றாங்க ராகுகேது நான் கண்டுபிடிச்சேன்னு. இங்கிருந்து ஆராய்வதன் மூலம்தான் வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனா நான் ராகுகேது நாங்க தான் கண்டுபிடிச்சோம், சித்தர் தான் கண்டுபிடிச்சாரு, ஜிசி தான் கண்டுபிடிச்சாரு, முனிர் தான் கண்டுபிடிச்சாரு, நாங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இந்த முட்டாளா சொல்லிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்களே, அது அல்ல. அந்த ஆராய்ச்சி 3400 வருடங்களுக்கு முன்பே தொடங்கி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. சூரிய கிரகணத்தையும் பாபிலோனியர்கள் தொடங்கிதான் ஆராய்கிறார்கள். சந்திர கிரகணத்தை பாபிலோனியர்கள் மற்றும் சார்லஸ் அதிலிருந்து படிப்படியாக ஆராய்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுதான் யதார்த்த உண்மை. சரி, இப்போ இதாச்சு. இப்போ அடுத்த வீடியோல எப்படி ஆராய்ந்தார்கள், அந்த ஆராய்ச்சியினால் நடைபெறும் விளைவுகள் என்னென்ன, அதை எப்படி தொகுத்தார்கள், இப்போ நம்ம அடுத்த வீடியோ பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் சேர்ந்து சேருங்க. நன்றி, வணக்கம்.